ஒரு மும்மொழி கொள்கை என்பதே மறைமுகமாக இந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு கவலை வெளிப்படுத்துகிறாங்க. அதிமுக உட்பட கட்சிகள் அதை அந்த பார்வையிலேயே பார்க்குறாங்க. இதை நான் ஒரு 2-3 புள்ளிகளை மட்டும் தொட்டு சொல்கிறேன். ஹிந்தி வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததோடு ஒப்பிடும்பொழுது இன்றைக்கு ஹிந்தி பெருமளவு தமிழகத்துக்குள் வந்துவிட்டது. இன்றைக்கி வந்து வணிகத்தில் ஹிந்தி பெரும் அளவுக்கு பயன்பாட்டில் வந்துவிட்டு. தொழிலாளர்கள் வந்ததை வச்சு சொல்கிறீங்களா? தொழிலாளர்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி இவர்கள் பனியா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து வியாபாரத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருந்தாங்க. இன்றைக்கு அடிமட்டம் வரை நீக்கமர இது வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மட்டும் இல்லைங்க, திருப்பூர்லேருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமோ அங்கிருந்தும் தமிழகத்துடைய எந்த கோடிக்கு நீங்கள் போனாலும் அங்கே வந்துருச்சு முதல்ல. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரீங்களோ இல்லையோ, இந்தி பிரச்சார சபா மூலமாக கற்றுக்கொள்பவர்கள் அது என்ன கற்றுக்கிறாங்க, பேச தெரியுமா எழுத தெரியுமாங்கிறத தாண்டி அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பவர்கள் அதை போய் கற்றுக்கிட்டு அதோடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த புள்ளி விவரத்தை அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே இந்திக்கு எதிர்ப்பு இல்லை, திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ரைட்டு. அதாவது நம்ம வந்து ஹிந்தி பண்பாட்டையே நாங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லைங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு அது உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்ல. ஓகே. மூன்றாவதாக இப்போ நம்ம ரொம்ப இந்தியா வந்து பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களுக்காக மிக நன்றாக பிணைந்த ஒரு இடமாக இருக்குது. உண்மையில் இன்றைக்கு தான் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு தமிழ் எழுத்தாளர் தான் எழுதும் ஒரு புத்தகத்தை ஒரே நேரத்தில் 10 மொழிகளில் ஆங்கிலமும் சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா இன்றைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து அவ்வளவு அழகாக ரொம்ப தரமான அளவுக்கு இந்த மொழிபெயர்ப்பை செய்கிறது.